இது உங்கள் அரியந்த அகாடமி. இன்னைக்கு நம்ம பார்க்குற தலைப்பு ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க காலத்துல தமிழகத்துல என்னென்ன கிளர்ச்சிகளெல்லாம் நடைபெற்றது அதை பத்தியான வினாவிடைகள் பத்தி பார்ப்போம். கீழ்காணும் வாக்கியங்களில் எவையெல்லாம் சரி, அதாவது 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அது இதெல்லாம் சரியா அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேலூர் புரட்சி ஏற்படுவதற்கான இயக்க சக்தியாக அமைந்தது புதிய வகை தலைப்பாகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கரெக்ட். புதிய வகை தலைப்பாகையை அணிந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அக்னியூ. அக்னியூ தான் புதிய வகை தலைப்பாகை அறிமுகப்படுத்தினாரு. அடுத்து புதிய ராணுவ விதிமுறைகளை வெளியிட்டவர் ஜான் கிரடாக். இங்க அக்னியூன்னு கொடுத்திருக்காங்க. ஜான் கிரடாக் அப்படின்றதுதான் ராணுவ விதிமுறைகளை வெளியிட்டிருக்காரு. அடுத்து மிகவும் ஆட்சேபனைக்குரிய செயலாக கருதப்பட்ட புதிய ராணுவ விதிமுறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஆட்சேபனைக்காக கருதப்பட்டது புதிய ராணுவ முறை அப்படின்னு சொல்லிட்டு சரியாக அமைஞ்சிருக்கு. அப்ப சரியானது எவன்னு பாத்தீங்கன்னா 1 சரியா அமைஞ்சிருக்கு, 3 சரியா அமைஞ்சிருக்கு. 2 புதிய ராணுவ விதிமுறைகளை வெளிப்படுத்தியவர் ஜான் கிரடாக், அக்னியூன்னு கொடுத்திருக்காங்க, அது தப்பு. அப்போ 1, 3 சரியா அமைஞ்சிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். 1799 ஆங்கிலேய மைசூர் போரின் முடிவில் கிழக்கிந்திய கம்பெனியோடு இணைக்கப்பட்ட பகுதி. 1799 4வது மைசூர் போர் நடைபெற்றது. அந்த மைசூர் போரின் முடிவுல ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியோடு இணைக்கப்பட்ட பகுதி எதுன்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் அப்படின்ற பகுதியை 4ஆம் மைசூர் போரின் இணைச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், பொருந்தாததை கண்டுபிடிக்க, அதாவது தவறா இருக்கலாம், 1 சரியா இருக்கலாம். அப்ப பொருந்தாது 1 இருக்கு, அது என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். கட்டபொம்மனை ஆங்கிலேயரிடம் பிடித்து கொடுத்தவர், கட்டபொம்மனை ஆங்கிலேயர்கிட்ட பிடித்து கொடுத்தவர் புதுக்கோட்டை மன்னனான விஜய ரகுநாத தொண்டைமான் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இது கரெக்ட். அடுத்து கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட நாள் 1799 அக்டோபர் 17ன்னு கொடுத்திருக்காங்க. அக்டோபர் 17 கிடையாது, அக்டோபர் 16 தான் கட்டபொம்மனை தூக்கிலிடப்பட்ட நாள். அடுத்து கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட இடம் கயத்தாறு. அப்ப இது கரெக்டா அமைஞ்சிருக்கு. அப்போ 1, 3 சரியா அமைஞ்சிருக்கு, 2 தப்பா இருக்கு. அப்போ 1, 3 சரியா ஆன்சர் இங்க இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவு கொடுக்காதவர், சரி, ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவு கொடுத்தவர்கள் யார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழே இருக்கிற யாரு ஆங்கிலேயருக்கு ஆதரவு கொடுத்தாங்கன்னா ராமநாதபுரம் மற்றும் புதுக்கோட்டை மன்னர்கள் தான் ஆதரவு கொடுத்தாங்க. இதுல இன்னொன்னு இருக்கு, புலித்தேவனுக்கு ஆதரவு அளிக்காத பாளையங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. யாருக்கு? புலித்தேவனுக்கு. அப்ப என்னென்ன பகுதி எல்லாம் இங்க ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க, இங்க ஆதரவு கொடுக்கல. யாருக்கு? புலித்தேவனுக்கு. அப்ப என்னென்ன பகுதிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவகிரி, அடுத்து எட்டயபுரம், அடுத்து பாஞ்சாலங்குறிச்சி. இந்த 3 பகுதியில இருக்கிற மன்னர்கள் புலித்தேவனுக்கு ஆதரவு அளிக்கவில்லை. ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவு கொடுத்தவர்கள் ராமநாதபுரம் மற்றும் புதுக்கோட்டை மன்னர்கள் ஆதரவு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். களக்காடு போர் யார் யாருக்கு இடையில நடைபெற்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா புலித்தேவனுக்கும் மாபுஸ்கானுக்கும் இடையில தான் இந்த களக்காடு போர் நடைபெற்றிருக்கும். அடுத்து மேற்கில் அமையப்பெற்ற பாளையங்களில் தவறானது எது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த தமிழகத்துல கிளர்ச்சிகள் 2 வகையா பிரிச்சுருக்காங்க. 1 கிழக்கு பாளையம், இன்னொன்னு மேற்கு பாளையம் அப்படின்னு சொல்லிட்டு. கிழக்குல கட்டபொம்மன் ஆட்சி செஞ்சிருப்பாரு, மேற்குல கிழக்குல கட்டபொம்மனும் மேற்குல புலித்தேவனும் ஆட்சி செய்வார். இதுல கிழக்குல ஒரு சில பாளையங்கள் எல்லாம் அமைஞ்சிருக்கு. அப்ப கிழக்கில் அமையப்பெற்ற பாளையங்கள், மேற்கில் அமையப்பெற்ற பாளையங்கள், அப்ப 2 வகை. அப்போ மேற்கில் அமையப்பெற்ற பாளையங்களில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஏதாச்சும் 1 மட்டும் இதுல என்ன பண்ணிருக்கு, கிழக்கு புறத்துல அமைஞ்சிருக்கு. அப்ப கிழக்கு புறம் அமைஞ்சிருக்கிற பகுதி எதுன்னு பாத்தீங்கன்னா சாத்தூர், நாகலாபுரம். இது 2 எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிழக்கு புறத்துல அமைஞ்சிருக்கு. அப்போ கிழக்கு பாளையத்துக்கு சாத்தூரும் நாகலாபுரம். இது மட்டும் இல்லாம இன்னும் 2 பகுதிகள் இருக்கு. ஒண்ணு எட்டயபுரம், மற்றொன்று பாஞ்சாலங்குறிச்சி. அப்போ கிழக்கு பாளையத்துல சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி. மேற்கு பகுதிகள் அமைய பெற்ற பாளையங்கள்னா ஊத்துமலை, தலைவன் கோட்டை, நடுவங்குறிச்சி, சிங்கம்பட்டி, சேத்தூர். இதெல்லாம் மேற்கு பகுதியில அமைஞ்சிருக்கு. அடுத்த கொஸ்டின். பாஞ்சாலங்குறிச்சி ஆட்சியாளரிடமிருந்து வரி வசூல் செய்யும் உரிமையை பெற்றவர் யார்? அதாவது பாஞ்சாலங்குறிச்சி அரசரிடமிருந்து வரி வசூல் செய்யும் உரிமையை பெற்றவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிழக்கிந்திய கம்பெனி தான் வரியை வசூல் செய்கிறது.
அடுத்த கொஸ்டின், கீழ்காணும் வாக்கியங்களில் எவை வந்து சரியா வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப சரியானதை வந்து தேர்ந்தெடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன், தீரன் சின்னமலை கையாண்ட போர் முறை, அதாவது கொரில்லா அப்படின்ற ஒரு போர் முறையை பயன்படுத்தியிருக்காரு. கொரில்லா அப்படின்ற ஒரு போர் முறையை சிவாஜி பயன்படுத்தியிருப்பாரு. இங்க வந்து தீரன் சின்னமலையும் பயன்படுத்தி மறைந்திருந்து தகுதி, இரவு நேரத்துல திடீரென்று வீரர்களை தாக்கும் முறைதான் கொரில்லா போர் முறை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கணும். மற்றொரு பெயர் மறைந்திருந்து தாக்குதல் முறை. அடுத்து, தீரன் சின்னமலை தூக்கிலிடப்பட்ட நாள் 1805 ஜூலை 30 கொடுத்திருக்காங்க. இது தவறா அமைஞ்சிருக்கு. எப்பன்னு பாத்தீங்கன்னா ஜூலை 31 தான் தூக்கிலிடப்பட்டிருப்பாங்க. அடுத்து, தீரன் சின்னமலை தூக்கிலிடப்பட்ட இடம் திருப்பத்தூர் கோட்டைன்னு கொடுத்திருக்காங்க. இது வந்து சங்ககிரி கோட்டை. இங்க திருப்பத்தூர் கோட்டைன்றது தவறாக கொடுத்திருக்காங்க. அப்ப சங்ககிரி கோட்டை தான் வந்து கரெக்ட். அப்ப எவை சரியா அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு மட்டும் சரி, ஒண்ணு மட்டும் தான் சரியா அமைஞ்சிருக்கு. ஒண்ணு மட்டும் இங்க கரெக்டா இருக்கு. அடுத்து இது தீரன் சின்னமலை வந்து பார்க்கலாம். தீரன் சின்னமலையோட இயற்பெயர் பாத்தீங்கன்னா தீர்த்தகிரி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. இவர் பிறந்தது வந்து 1756 பிறந்து 1805 வந்து இறந்திருக்காரு. இதுல முக்கியமான போரா வந்து 4 இருக்கு. ஒண்ணு வந்து காவிரி போர், அடுத்து வந்து ஓடாநிலை போர், அடுத்து வந்து அரச்சலூர் போர், அடுத்து இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இறுதி போர். இப்போ காவிரி போர் எப்போன்னு பாத்தீங்கன்னா 1801 வந்து நடைபெற்றிருக்கும். ஓடாநிலை போர் வந்து 1802 நடைபெற்றது. அடுத்து வந்து அரச்சலூர் போர் வந்து 1804 நடைபெற்றது. 1805 இறுதி போர் வந்து நடைபெற்றது. அந்த இறுதி போர்ல தான் நல்லப்பன் அப்படின்ற ஒரு நாள் சமையல்காரரா வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. அவரால் காட்டி கொடுக்கப்பட்டு இறுதி போர்ல என்ன பண்ணிருப்பாருன்னா தீரன் சின்னமலை 1805 வந்து தூக்கிடப்பட்டிருப்பாங்க ஜூலை 31. இப்ப நம்ம கேட்டிருக்கிறது சரியானதான் கேட்டிருக்காங்க. சரியானது ஒண்ணு மட்டும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், கட்டபொம்மன் ஆஜரான குழு உறுப்பினர்களில் தவறானவை அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஜாக்சன் வந்து எவ்வாறெல்லாம் கொடுமைப்படுத்தினாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டபொம்மன் வந்து ஒரு குழு முன்னாடி வந்து ஆஜர்படுத்திருப்பாங்க. அந்த குழு முன்னாடி ஆஜர்படுத்தும் போது தனக்கு என்னென்னலாம் நிகழ்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கூறி இருப்பாரு. அந்த எடுத்து கூறின குழு வந்து மதராஸ் குழு அப்படின்னு சொல்லிட்டு அழைப்போம். அந்த மதராஸ் குழுல வந்து 3 பேர் இருந்திருப்பாங்க. அந்த 3 பேர்ல தவறாக அமைஞ்சிருக்கிறது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது வில்லியம் ஒயிட் அப்படின்றவர் வந்து வரமாட்டார். அந்த 3 பேர் யார்? வில்லியம் பிரவுன், வில்லியம் ஓரன், காஜா மேஜர் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் அடங்கின ஒரு மதராஸ் குழு முன்னாடி ஜாக்சன் என்னென்னலாம் என்ன பண்ணாலும், அதாவது கட்டபொம்மனை என்ன பண்ணாலும் அந்த பிணங்கள் எல்லாம் என்ன பண்ணிருப்பாரு இந்த மதராஸ் ஆட்சி குழு முன்னாடி சொல்லியிருப்பாரு. அதுதான் கட்டபொம்மன் ஆஜரான குழு உறுப்பினர்களில் தவறானவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா வில்லியம் ஒயிட். அப்ப நம்ம சரியானவங்களை தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின், வேலு நாச்சியாருக்கு அரசு உரிமையை மீட்டு கொடுக்க அரும்பாடுபட்டவர்கள். அரசு உரிமையை வந்து வேலு நாச்சியாருக்கு மீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரும்பாடுபட்டவர்கள்ல சின்ன மருது என்கிற வெள்ளை மருதும், அடுத்து சரி பெரிய மருது என்று அழைக்கப்படுகின்ற வெள்ளை மருதும் சின்ன மருது தான் அரசுரிமை மீட்டு கொடுத்ததற்காக வேலு நாச்சியாருக்காக அரும்பாடுபட்டவர்கள். இப்போ வேலு நாச்சியாருடைய ஹஸ்பண்டோட பேர் வந்து முத்து வடகநாதன். அவர் வந்து 1772 காளையார் கோயில் போர்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா கொல்லப்பட்டிருப்பாங்க. அது யாரு? ஆற்காடு நவாப். அது மட்டும் இல்லாம லெப்டினன்ட் கர்னல் பான்ஜோர், இவங்க 2 பேருமே வந்து இணைஞ்சு காளையார் கோயில் அரண்மனையில வந்து தாக்குவாங்க. தாக்கப்படும் போது 1772 முத்து வடகநாதனை கொல்லப்பட்டிருப்பாங்க. அதுக்காக என்ன பண்ணிருப்பாங்கன்னா வேலு நாச்சியார் வந்து காளையார் கோவில வந்து மீட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரும்பாடு வந்து பட்டிருப்பாங்க. அப்போ இங்க அரசுரிமையை மீட்கிறதுக்காக அரும்பாடுபட்டவங்களுக்கு வேலு நாச்சியாருக்கு உதவுன 2 பேர் பெரிய மருது என்று அழைக்கப்படுகின்ற வெள்ளை மருதும் சின்ன மருதும் வந்து உதவி செஞ்சிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், வேலூர் புரட்சியாளர்கள் யாரை புதிய மன்னனாக பிரகடனம் செய்தனர்? அதாவது புரட்சியின் போது முடிஞ்சதுக்கு அப்புறம் புதிய மன்னனா வந்து நியமிக்கிறாங்க. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா திப்புவின் மூத்த மகனான பதே கைதர். திப்புவோட மூத்த மகன் என்று அழைக்கப்படுகிற பதே கைதரை தான் புதிய மன்னனா பிரகடனம் வந்து செய்யறாங்க. அடுத்த கொஸ்டின், யாருடைய அறிக்கையை அடிப்படையாக கொண்டு பானர்மேன் கட்டபொம்மன் மீது தாக்குதலை வந்து ஏற்படுத்தினார் அப்படின்னா ராமலிங்கனோட அறிக்கையின் அடிப்படையில தான் கட்டபொம்மன் வந்து தாக்குதலை வந்து மேற்கொள்றார். அடுத்து பொருந்தாதை கண்டுபிடிக்கணும். 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. முதல் மற்றும் 23ஆம் படைப்பிரிவின் சிப்பாய்கள் புரட்சியில் இறங்கிய நாள், அதாவது வேலூர் புரட்சி நடைபெற்றது 1806.
1806 ஜூலை 9ன்னு கொடுத்திருக்காங்க. 1806 ஜூலை 9 கிடையாது, ஜூலை 10 தான் வந்து நடைபெற்றுச்சு. அப்போ முதல் மற்றும் 23ஆம் படைப்பிரிவை சேர்ந்தவங்க வந்து புரட்சியில வந்து முதல்ல வந்து ஈடுபடுறாங்க. அந்த ஈடுபட்ட நாள் 1806 ஜூலை வந்து 10. அடுத்து முதல் மற்றும் 23ஆம் படைப்பிரிவுல ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணாரு, அந்த புரட்சியை பத்தி கில்லஸ்பிக்கு தகவல் கொடுத்தவர் மேஜர் கூட்ஸ். அப்போ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டா இருக்கு, முதல் வந்து தப்பா இருக்கு. அவங்க பொருந்தாதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ பொருந்தாது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 வந்து தவறா வந்து அமைஞ்சிருக்கு, 2 சரியா அமைஞ்சிருக்கு. அடுத்த கொஸ்டின், இந்திய நாட்டில் காலனி ஆதிக்க அதிகாரத்தை எதிர்த்த முதல் பெண் ஆட்சியாளர் வேலு நாச்சியார் தான் ஃபர்ஸ்ட் வந்து வராங்க. ஓகேங்களா. அடுத்து பாளையக்காரர் முறை எந்த அரசில் பின்பற்றி வந்ததாக கருதப்படுகிறது? பாளையக்காரர்கள் வந்து ஃபர்ஸ்ட் முறையை வந்து 1529 பாளையக்காரர் முறைய முதலாக மதுரையில ஆட்சி புரிந்த மதுரை நாயக்கரான விஸ்வநாத நாயக்கர் தான் தோற்றுவிச்சிருப்பாரு. அரியநாதன் என்ற ஒரு அமைச்சருடன் பாளையக்காரர் முறையை விஸ்வநாத நாயக்கர் அறிமுகப்படுத்தினார். அதுக்கு முன்னாடி வாராங்கல்லை ஆட்சி செய்த பிரதாபத்ர தேவன் காகதிய அரச வம்சத்தை சேர்ந்தவர்களை தான் பாளையக்காரர் முறையை வந்து பின்பற்றி வந்ததாக சொல்றாங்க. அந்த பாளையக்காரர் முறை தான் 1529 மதுரையில விஸ்வநாத நாயக்கர் தலைமையில பாளையக்காரர் முறை அறிமுகமானது. அடுத்து, சிற்றரசர்களும் நில சுவாதார்களும் கம்பெனி அரசுக்கு எதிராக எதிர்கால திட்டம் குறித்து சிந்தித்துக் கொண்டிருந்ததன் வெளிப்பாடு எதெல்லாம் முடிஞ்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாளையக்காரர்கள் புரட்சியில தான் வந்து முடிவு பெற்றுச்சு. அடுத்து, கீழ்கண்டவற்றில் சரியானது எவைன்னு கேட்டிருக்காங்க. கீழ்கண்ட கூற்றுகள்ல எது வந்து சரியா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒன் புலித்தேவனை பத்தி தான் இதை கொடுத்திருக்காங்க. புலித்தேவன் கழகத்தின் காலகட்டம். புலித்தேவன் எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம் கழகம் செஞ்சார்? 1755 இருந்து 1766 கொடுத்திருக்காங்க. ஆனா சரியான காலகட்டம் 1755 இருந்து 1767 வரும் கழகத்தில் ஈடுபட்டவர் புலித்தேவன். அடுத்து, கட்டபொம்மன் கழகத்தின் காலகட்டம் 1790 இருந்து 1798 கொடுத்திருக்காங்க. இது தவறா அமைஞ்சிருக்கு. 1799 வரையும் அவர் வந்து அவருடைய காலகட்டமா இருந்துச்சு. அதாவது கழகத்துல ஈடுபட்ட காலகட்டம் 1790 இருந்து 1899 வரையும். அடுத்து, மருது சகோதரர்கள் கழகத்தின் காலகட்டம் 1800 இருந்து 1801. இது சரியா வந்து அமைச்சிருக்கு. அப்ப இங்க 66 அப்படின்றது 67 வந்திருக்கணும், 98 அப்படின்றது 99 வந்திருக்கும். அப்போ முதல் ஸ்டேட்மெண்ட்டும் தவறா இருக்கு, ரெண்டாவதும் வந்து தவறா அமைஞ்சிருக்கு, 3 வந்து சரியா அமைஞ்சிருக்கு. நம்மளுக்கு கேட்டிருக்கிறது வந்து சரியான கூற்றுகள். அப்போ சரியான கூற்றுகள் 3 மட்டும் சரியா அமைஞ்சிருக்கு. அடுத்து, ஆங்கிலேயர்களுக்கு எதிரான கூட்டமைப்பை உருவாக்கும் முயற்சியில் இருந்தவர்களில் தவறான, அதாவது தென்னிந்திய கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல உருவாக்கி இருப்பாங்க. அது உருவாக்கும் போது கீழே கொடுத்துறவங்கள யார் வந்து தவறா அமைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ திண்டுக்கல் வந்து கோபால நாயக்கர் வந்து இருந்தாரு. அடுத்து மருது பாண்டியர்கள் கொடுத்திருக்காங்க, அவங்களும் கரெக்ட். அடுத்து வந்து கட்டபொம்மன் வருவாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா கட்டபொம்மன் வந்து வரமாட்டாரு. இவங்க வந்து மருது பாண்டியர்கள் எந்த இடத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவகங்கை. அப்போ சிவகங்கையில மருது பாண்டியர்களும் திண்டுக்கல்ல கோபால நாயக்கரும் கட்டபொம்மன் வந்து வர்றது கிடையாது. ஆனைமலையில எதுல் நாயக்கர், இவங்க 3 பேரும் இணைஞ்சுதான் தென்னிந்திய கூட்டமைப்பை உருவாக்குற முயற்சியில வந்து ஈடுபட்டாங்க. கட்டபொம்மன் வந்து வர்றதில்ல. இங்க வந்து தவறானவர் நம்மளுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்ப தவறானவர் கட்டபொம்மன். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின், பாளையக்காரர் முறையை முடிவுக்கு கொண்டு வந்த உடன்படிக்கை எது அப்படின்னு சொல்றாங்க. பாளையக்காரர் முறை 1529 வந்து உருவாச்சு. இது உருவானதுக்கு அப்புறம் இத முடிவுக்கு கொண்டு வந்த உடன்படிக்கைன்னு பாத்தீங்கன்னா கர்நாடக உடன்படிக்கை. கர்நாடக உடன்படிக்கை வந்து 1801 ஜூலை மாசம் 31ஆம் தேதி உடன்படிக்கை போட்டாங்க. இது என்னன்னா, பிரிட்டிஷார் வந்து தமிழகத்துல தங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்ததுதான் பாளையக்காரர் முறை. அப்போ பிரிட்டிஷார் வந்து பாளையக்காரர் முறைய தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்ததன் காரணமாக கர்நாடக உடன்படிக்கை வந்து ஏற்பட்டது 1801 ஜூலை மாசம் 31ஆம் தேதி. அடுத்து, முன்னாடியே பார்த்தோம் 2 பகுதியா பிரிச்சிருக்காங்க, கிழக்கு பாளையம் மேற்கு பாளையம் அப்படின்னு சொல்லிட்டு. கிழக்குல வந்து கட்டபொம்மனும் மேற்குல வந்து புலித்தேவனும் ஆட்சி வந்து செஞ்சுட்டு இருந்தார். இதுல கிழக்கில் அமையப்பெற்ற பாளையங்களில் தவறானது எது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ கிழக்கில் அமையப்பெற்ற பாளையங்களில் தவறானது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிங்கம்பட்டியும் சேத்துரும். அப்போ சிங்கம்பட்டியும் சேத்துரும் நமக்கு எந்த புறம் வந்துருது அப்படின்னு பாத்தீங்கன்னா மேற்கு புறத்துல வந்துருது. அப்போ கிழக்கு பகுதியில என்ன இருக்கு? சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி, இதெல்லாம் கிழக்கு பகுதியில அமைஞ்சிருது. அப்ப தவறானது மேற்கு பகுதியில் அமைஞ்சிருக்கிற சிங்கம்பட்டியும் சேத்தூரும். நெக்ஸ்ட் கொஸ்டின்,
கீழ்காணும் வாக்கியங்களில் எவையெல்லாம் சரி? வேலு நாச்சியார் யாருடைய பாதுகாப்புல இருந்தார்? யாருடைய பாதுகாப்புல இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா திண்டுக்கல்ல இருக்கிற கோபால நாயக்கரோட பாதுகாப்புல 8 வருஷம் வந்து இருந்தாங்க. வேலு நாச்சியார் எங்கே பாதுகாப்பில் இருந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 ஆண்டு காலம் திண்டுக்கல்ல ஆட்சி சேர்ந்து இருந்த கோபால நாயக்கர், அதாவது விருபாட்சியில 8 ஆண்டுகள் வந்து தங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வேலு நாச்சியார் யாருடன் கூட்டணி வச்சிருந்தாங்க? கூட்டணி யாரு கூட வச்சிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கோபால நாயக்கரும் ஹைதர் அலியும் தான் கூட்டணி வந்து வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வேலு நாச்சியார் சிவகங்கையை மீண்டும் கைப்பற்ற உதவியர். அப்போ சிவகங்கை மீட்கப்பட்ட ஆண்டு 1780 சிவகங்கையை வந்து மீட்டுருவாங்க. மீண்டும் கைப்பற்ற உதவியவர்கள் திண்டுக்கல்ல இருக்கிற கோபால நாயக்கரும் ஹைதர் அலியும் தான் வந்து இவங்களுக்கு வந்து உதவி இருப்பாங்க. அப்போ வேலு நாச்சியார் யாருடைய பாதுகாப்புல இருந்தாருன்னா திண்டுக்கல்ல இருக்கிற கோபால நாயக்கரோட பாதுகாப்புல 8 வருடம் வந்து இருந்திருக்காங்க. கூட்டணி வச்சிருந்து யாரு கூடனா கோபால நாயக்கருடையும் ஹைதர் அலியும் வந்து கூட்டணி வச்சிருக்காங்க. சிவகங்கையை மீட்கிறதுக்காக உதவியவர்கள் வந்து கோபால நாயக்கரும் ஹைதர் அலியும். அப்போ இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து சரியா வந்து அமைஞ்சிருக்கு. இது வேலு நாச்சியார் பற்றிய வினாவிடை. அடுத்து பார்ப்போம். தமிழக வரலாற்றில் மருது சகோதரர்களின் கழகம் எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னு சொன்னாங்க. தமிழகத்துல மருது சகோதரர்களின் கழகம் எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னா, ஒரு நிமிஷம், பாளையக்காரர்கள் புரட்சி என்று அழைக்கப்படுகிறது. அப்ப மருது சகோதரர்கள் கழகம் எந்த வருஷம் நடைபெற்றது? மருது சகோதரர் கழகம் 1800 இருந்து 1801 வரை இவங்களதான் பாளையக்காரர்கள் புரட்சி என்று அழைக்கப்படுகிறது. இதே வந்து பிரிட்டிஷார் பின்னாடி இருக்கும். பிரிட்டிஷார் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 2வது பாளையக்காரர் புரட்சி அப்படின்னு சொல்லிட்டு மருது சகோதரர்கள் கழகத்தை அறிவிச்சிருப்பாங்க. அடுத்து வேலூர் புரட்சியில் முதல் பலி. வேலூர் புரட்சி 1806 ஜூலை 10 வந்து நடைபெற்றது. நடைபெறும் போது ஃபர்ஸ்ட் பலியானவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கர்னல் பான்கோட் அப்படின்றவர் வந்து பலியானவர். அந்த வேலூர் புரட்சி நடைபெறும் போது முதல் மற்றும் 23ஆம் படைப்பிரிவை சேர்ந்த வீரர்கள் தான் புரட்சியில வந்து ஈடுபடும் போது அதுல முதல் பலியானவர் கர்னல் பான்கோட் அப்படின்றவர் வந்து பலியாயிருப்பாரு. அடுத்து வந்து 23ஆம் படைப்பிரிவை சேர்ந்த கர்னல் மிக்காரல் அப்படின்றவர் வந்து 2வது பலியாயிருப்பார். இவரு 2வதா கொல்லப்பட்டது. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின். சிவகங்கை கிழக்கிந்திய கம்பெனியுடன் எந்த வருஷம் வந்து இணைச்சிருக்காங்க? சிவகங்கை கிழக்கிந்திய கம்பெனியுடன் இணைக்கப்பட்ட வருடம் 1801 தான் சிவகங்கை வந்து கிழக்கிந்திய கம்பெனியில வந்து இணைச்சிட்டாங்க. அடுத்த கொஸ்டின், அத முன்னாடி பார்த்தோம். பிரிட்டிஷாரின் குறிப்புகளில் 2ஆம் பாளையக்காரர் புரட்சி என்று குறிப்பிடப்படுது மருது சகோதரோட கழகம். எப்ப பார்த்தோம்? 1800 இருந்து 1801. இதுதான் 2வது பாளையக்காரர் புரட்சி என்று மருது சகோதரர்கள் கழகத்தை வந்து அழைக்கிறோம். ஓகே, இன்னைக்கு வந்து ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால தமிழகத்துல எப்படி எல்லாம் கிளர்ச்சி நடைபெற்றுச்சு, கட்டபொம்மன், புலித்தேவன், வேலு நாச்சியார், தீரன் சின்னமலை இவங்களை பத்தி எல்லாம் பார்த்தோம். வேலூர் புரட்சி எப்படி நடைபெற்றது அப்படின்னு பார்த்தோம். அடுத்த கிளாஸ்ல ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க காலத்துல தமிழகத்துல நடைபெற்ற கிளர்ச்சியில டிஎன்பிசில கேட்கப்பட்ட வினா விடைகளை பத்தி பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ. அரியந்த அகாடமியை உடனுக்குடன் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.